Hey, what are you doing? I won't allow you. Lucas, please, believe me. Help me. We are thieves. Please save her. கூர்குன்றது ஒரு ஊரோட பேர் இல்லை, ஒரு பெரிய ஏரியாவோட பேர். இதை குடகுன்னு சொல்லுவாங்க. கன்னடமும் கூர்கு மொழியும் பேசுகிற மக்கள் பெரும்பான்மையாக இருக்க இங்கே திபெத் மக்கள் மட்டுமே இருக்க ஒரு ஊரே இருக்குது. அந்த ஊரில் காய்கறி கடைக்காரங்கள்லேருந்து டீ கடைக்காரங்க வரைக்கும் எல்லாருமே திபெத் மக்கள் தான். இங்கே இருக்க புத்தர் கோயில்கள் ரொம்ப பிரபலம். இது மட்டும் இல்லாமல் இந்த கூர்கில் ஒரு ஊர் முழுக்க முஸ்லீம்கள், ஒரு ஊர் முழுக்க மலையாளிகள்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களும் தெலுங்கர்களும் கூட நிறைய பேர் இருக்காங்க. சுருக்கமாக சொன்னால் இந்த கூர்க் ஒரு குட்டி தென்னிந்தியா. Thank you. Thank you. மச்சான் எப்படா இருக்க? நல்லா இருக்கியாடா? ஏய், எங்கடி போற இந்த நேரத்துல? வா. எனக்கு கம்பெனி யாரும் இல்ல, நானும் வரேன்டி. அவன் கூட இருக்க இதாண்டி டைம். I don't want to miss டி. ஏய், என்னடி டைம் ஆச்சு, சீக்கிரம் வா.
சாரி டி, உன்னை விட எனக்கு அவன் தான் முக்கியம். சரி போய் தொலை. போலாமா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அப்படி என்ன அவசரம் உனக்கு? ஏன் அவசரம் எனக்கு? கம்பெனிக்கு யாரும் இல்லையா? நான் நல்லா வாசிப்பேன். மொட்டை மாடிக்கு போலாமா? அடிங்க. அடிக்கிறது இல்லை செல்லம், வாசிக்கிறது. அடச்சி போடா. ஏய் எனக்கு போர் அடிக்குது, வெளியே போலாமா? டேய் கேக்குதாடா? போன் எடுத்து ஒழுங்கா காதுல வைடா, லூசு பக்கி. ஏய் வாடா என் கூட வெளியே போலாம். என்னடா ஆச்சு எனக்கு? உன்னை எப்படி எனக்கு திடீர்னு பிடிக்க ஆரம்பிச்சது, அதுவும் தனியா வெளியே கூட்டிட்டு வர அளவுக்கு? ஏய் எரும மாடு, ஏய் உன்னதாண்டா ஊம கொட்டான் பள்ளி ஆந்த. என்னடா உனக்கு அவ்வளோ ஈகோ? ஒரு பொண்ணு வெளியே போலான்னு கூப்பிட்டா வர மாட்டியா? வந்தாலும் பேச மாட்டியா? டேய் உன்னை எதை கூப்பிட்டேன்னு தெரியுமா? டேய் இப்படி பேசாமலே வந்தேன்னு வை, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? 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 முத்தம் குடுப்பேன்னு பாத்தியா? குடுக்க மாட்டேன்டா. ஒரு நாள் கொடுக்க தானே போற. மச்சான் சூப்பர்ரா, உனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். சீக்கிரம் உன்னோட பார்ட்டியை வைடா. அட நீங்க வேற சார், அந்த பிசாசு நிச்சயதார்த்துக்கே வரல. ஒரு சின்ன கரெக்ஷன் மச்சி. என்ன? அவ பிசாசு இல்ல, தேவதை. ஓகே, எல்லா பொம்பளைகளும் கல்யாணத்துக்கு முன்னாடி தேவதையத்தான் தெரிவாங்க. ஃபேக்ட் மச்சி. ஆனா கண்டினியூ தாலி கட்டினதுக்கு அப்புறம் சரி மேட்ருக்கு வா. தலைக்கு மேல ஏறி நின்று ததுங்கி நொத்தான் ஆடுவாளுங்க. ஆமா ஆம்பளைங்க எப்பவுமே பாவண்டா. 100%. என்னடா சரக்கு அடிக்கிற இடத்துல பாம்பு பூந்துச்சா? மச்சே சொல்லு. நிச்சயதார்த்தம் ஆயிட்டால பாதி பொண்டாட்டிதான், மீதி மாமியாரா? அதனால டேய் அதாவது வந்து நாம அவங்களோட பர்மிஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுரா. பலானதுல பாதிக ஃபாஸ்ட்லியா முடிச்சிடணும். மெலானதெல்லாம் மீதி. இவன் போதைய போட்டாலே அவன் பொண்டாட்டி கிட்ட பேசுற மாதிரி ஒரே புரியாத மாற்றம் பேசுறா வச்சு. டேய் நீ அவளும் ஒன்னாவே இருந்திருக்கீங்க, அதுவும் ரூட்டு மாறி போய் 2 நைட்டு ஒன்னாவே இருந்திருக்கீங்க. என்ன ஸ்பெஷல் மச்சி? அவளை பத்தி வேணாம் மச்சி. ஆமாமாண்டா, நீ சொல்றத நாங்க நம்பணுமா? இவங்க கூட எல்கேஜிலேருந்து ஒன்னா படிச்சிருக்க மச்சி. இவன் படிக்கிற ஸ்கூலை அவளுக்கு பிடிக்காது, அவ படிக்கிற ஸ்கூலை இவனுக்கு பிடிக்காது. ஆனால் +2 வரைக்கும் ஒன்றா தான் படித்தாங்க. அதுக்கப்புறமும் காலேஜும் ஒன்று தான். அவளை ஏன் ஏதோ இப்போ இன்டர்வியூவில் இவன் பெங்களூர் பிரான்ச் வேணும்னு கேட்டான், அவன் மும்பை பிரான்ச் வேணும்னு கேட்டான். ஆனால் இப்போ 2 பேருமே ஒரே பிரான்ச்சில். அது அப்படிதான் வச்சு எது வேணாங்கிறோமோ அதுதான் வரும். அதுதானே விதி. எப்படிடா இதெல்லாம் மொத்த டிராவல்ல ஒரு கிசு கூட வாயில்ல? ஐயோ அது இல்லாமலா மச்சி? மச்சி கொடுத்தாரடா இச்சு. ஐயோ சும்மா நச்சுன்னு கொடுத்தா. ஃபர்ஸ்ட் இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் நெஞ்சில கொடுத்தா மச்சி. அப்புறம் டேய் திருட்டு ராஸ்கல், உனக்கு நாங்கெல்லாம் முத்தம் கொடுத்தனடா? சொல்றா வேண்டாம், என்ன நடந்துச்சு இப்போ? ஏய் சொல்றா, இல்ல நான் சொல்றேன்.
சொல்றா. அப்படிலாம் நான் சொல்லடி. சாரி. சொல்லல. சாரி நான் அப்படிலாம் சொல்ல. இப்போதான்டா சொல்லி அசிங்கப்படுத்துன. சாரி நான் போதையில ஏதோ உளறிட்டேன். மன்னிச்சிரு ப்ளீஸ். ஏதாவது மாட்டுமா? ஆஹா, பணம் எந்த பேக்ல இருந்து எடுத்த? இதில் போட்டா நமக்கு என்ன? அட திருட்டு பயலே, உன் கூடவே நான் நாயா வரணுங்கிறதுக்காக என் ஏடிஎம் கார்டை திருடி வச்சுக்கிட்டு தெரியவே தெரியாத நடிச்சியாடா? ஐயோ சத்தியமா நான் அப்படிலாம் பண்ணல. அது என் பேக்ல எப்படி வந்துச்சுனே தெரியல. ப்ளீஸ் நம்பு. பொம்பளை உன் கூட வரணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வியாடா நீ? நீ எல்லாம் என்ன ஜென்மோனடா பிறந்த? என் பொறப்ப பத்தி அடி பேசுற. இதுக்கப்புறம் உன்கிட்ட என்னடி பேச்சு? என் மூஞ்சில முடிக்காத போடி. ஆயுசுக்கு உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன், போடா. எங்க போனா பஸ் கிடைக்கும்? காவேரி பிரச்சனைல பஸ் போகவரத்தா சரியா சொல்ல முடியாதம்மா. நாளைக்கு எப்படின்னு தெரியல, ஆனா நிச்சயமா எனக்கு பஸ் கிடையாதம்மா. ಓ ಮಗ ತಮಿಳ್ ಹುಡುಗ ಒಬ್ಳೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಿ. ನೀವು ತಮಿಳ್ ರಿಪೋರ್ಟರಾ? இல்ல நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல, சாதாரணமான பொண்ணு. ನೋಡಾಕ ಹಿಂಗೆ ಕಾಣೋದಿಲ್ಲ. என்னது? ಏಯ್ ಯಾರಾಗಿದ್ರೇನೋ ಬನ್ರ ತಕೊಳ್ರ ಇವನ್ನ. ಏನೋ ಇದು ಒಂದು ಹುಡುಗಿ ಹತ್ರ ಗಲ್ಡ ಮಾಡಿದಿಲ್ಲ? ಅಣ್ಣ ಆ ಹುಡುಗಿ ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಾ? பேசட்டோ, அது அவங்க தாய்மொழி. பாசை வச்சு தான் மனசுல பிரிச்சு பாப்பீங்கன்னா உண்மைக்கு என்ன பாசா என்ன ஏனோ? தண்ணி உனக்கு தேவை, அவங்களுக்கு தேவை. அதுக்காக தமிழ்நாடு கன்னடம் அடிச்சுட்டு சரியா போயிடுமா? நம்மளை அடிச்சுக்க தூண்டாக பதவி அறிவுறுத்தவனுங்க. அவங்க கிட்ட காட்டணும் நம்ம கோவத்தை. அப்பா கிட்ட காட்டுறது முட்டாள்தனம். தோ இவனுக்கு கண்ணா பிரச்சனை படுத்த ஒரு தமிழ் டாக்டர் தான். பார்வதோ அவரை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லி வந்தானே. உங்க அப்பா தமிழ்நாடுங்க கோயில் கிட்ட நல்ல கொடுத்தாப்போ மொத்த பேர் வாழ்த்துறாங்களா? அப்ப எடா போச்சு நான் தமிழ்நாடு கன்னட வேறுபாடு. நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அடிச்சுக்காம உண்டா கை கோத்து நின்று பார்த்தோம்னா மொத்த இந்தியாவை நம்ம கீழே இருக்குண்டா. சே நீ வாமா, பயப்படாத, நான் உன்னை பஸ் ஏத்தி விடுறேன். ಅಬ್ಬಾ ದೇವರೇ, ಆ ಹುಡುಗಿ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ. எப்படியும் பஸ் நாளைக்கு தான் வரும். அதோட என் வீட்டில் இருமா. வாமா. ஓ அந்த கதையில வர பொண்ணு நீதானாமா? உங்க கதை பூரா எனக்கு தெரியுமா? எப்படின்னு பாக்குறியா? ஓ மலையாள தேசத்துக்கு என்ட்ரியா? பஸ் ஸ்டாண்டில் ஒரு சேச்சி. எந்தா சேச்சி? வரு எந்த பரைய மோனே? உங்க ஊர்ல மட்டும் பொண்ணுங்களே நயன்தாரா, மீரா ஜாஸ்மின், நஸ்ரியா, அமலா பால்னு ஷைனிங்கா பெத்து அனுப்புறீங்களே, எப்படி? மோனுக்கு அவசியம் அறியணுமோ? ஆசையா இருக்கு. சரி வா காணிச்சு தரேன். ஓகே. உனக்கு யார் வேணும்? ஏய் பிள்ளைய ரொம்ப மிரட்டாதீங்கடி. பாருடி உடைஞ்சிருச்சு. மூஞ்சில முத்தம் கொடுத்ததெல்லாம் அழிச்சிட்டியே. கொஞ்சம் மேல தூக்கு மூஞ்சிய. கூட்டிட்டு போய் ஊருக்கா போடு. ஏய் கதவை மூடு. நீ இதுல படுத்துக்கமா, வண்டி மேல வேணாம், அது உனக்கு வசதியா இருக்காது. இல்ல வேண்டாம், நான் மேலேயே இருந்துக்கிறேன். நான் தான் சொன்னேன்லம்மா உனக்கு இதெல்லாம் சரியா வராதுன்னு. இறங்கி கீழே போய் படுத்துக்கமா. போலாமாமா? போலாம். அண்ணே ஒரு பாட்டா பாடுனே. அட சும்மா இருப்பா, அதெல்லாம் நம்மளுக்கு சரியா வராது. ஏனே கீரவங்க மட்டும் தான் பாடணுமா? பொண்ணு மாதிரி ஆளுங்கெல்லாம் பாடக்கூடாதானே? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தம்பி போய் தனுசா லீடரு. அப்புறம் என்ன அவுத்து விடு. மண்டாள மரத்து காடு வண்ணமுத்து உழுகும் காடு. இதோ தெரியுது பாருங்க பெரிய பங்களா, இதான் என் அரண்மனை. வாமா வாங்க தம்பி. போதுமா?
தம்பி நல்லா கவனிமா. சாப்பிடுப்பா. சரி. வைப்பு சமையல் சூப்பரா பண்ணுவாப்ல. சாப்பிடுமா, கூச்சப்படாம சாப்பிடுமா. பால் தோ வந்துட்டேன். சாப்பிடுங்க. தோ பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா கொஞ்சம் ரசம் வேணுமா? அம்மா கொஞ்சம் ரசம்மா. அம்மா கொஞ்சம் ரசம் இருந்தா. அம்மா தம்பி கொஞ்சம் ரசம் ஊத்துமா. ரசம் ரசம். தப்பா எடுத்துக்காதப்பா. என் பொண்டாடிக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாதுப்பா. இவன் என் தாய் மாமா பொண்ணுதான். தமிழ்நாடு தான் இவளுக்கும். நான் தான் கிராச்சு. அம்மா தமிழ், அப்பா கன்னடம். ஈரோடுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது எங்க அம்மாவை எங்க அப்பா உஷார் பண்ணிட்டாரு. நிஜமாப்பா. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்க அம்மா சொந்த ஊருக்கு போனதே இல்லை. அப்பப்போ வீட்டை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னு காரணம் கேட்டா எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. ஒரு நாள் நான் கிளம்பி எங்க அம்மா ஊருக்கு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்க மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதையும், வாய் பேச முடியாத அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோமோன்னு நினைச்சு எங்க மாமா கலங்கி நினைதையும் பார்த்தேன். அடுத்த நிமிஷமே மாமா நான் இருக்கேன்னு என் அழகியோட கைய பிடிச்சேன். இவ வந்ததுல இருந்து தான் என் வாழ்க்கையே சூப்பரா இருக்குப்பா. இவ தான்ப்பா எனக்கு எல்லாமே. இவ பேச முடியாதவ இல்லப்பா. எனக்கு புரியுற மாதிரியும் எனக்கு பிடிச்ச மாதிரியும் என்கிட்ட நிறைய பேசுவா. இதோ பாருங்க, சண்டை வந்தா இப்படி அடிக்கடி கடிச்சு வர வச்சிருவா. எங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு அடையாளமா எங்களுக்கு 2 பிள்ளைங்க. என் பையனும் என் பொண்ணும் பெங்களூர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் எங்கே போனாலும் வேலை முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு தான் வருவேன். ஏன்னா இவன் கூட இருக்கிறதா எனக்கு அவ்வளோ சந்தோஷம்பா. இப்படிதான் அப்பப்போ இந்த கையை பிடிச்சிக்குவா. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க 2 பேருக்குமே கண்ணு கலங்கிடும். இந்த கிறுக்கு பையன் இவளுக்கு புருஷன் இல்லையா, சாமின்னு சொல்றான். இவ கிடக்குறா. ஆனா இவ தான் என் உசுறு. நிஜம்தான். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், இவளால பேசவே முடியாது. இப்படிதான் வாழ்க்கை. கரடு முரடா தான் இருக்கும். ஆனா அதான் அழகு. ஆம்பளை வாழ்க்கையில பொம்பளையும், பொம்பளை வாழ்க்கையில ஆம்பளையும் வர்றதுன்றது வாழ்க்கை இல்ல, வரோம். என்ன செல்லம் சொல்ற? சரிதானா? இப்ப பஸ் வந்துரும். பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களை பார்த்தது சந்தோஷம்பா. ரொம்ப ஹாப்பிப்பா எங்களுக்கு. உங்க நினைப்பு எங்களுக்கு எப்பவுமே இருக்கும்பா. நேரம் ஆச்சுன்னு பஸ்ஸை காணாம இவ ஒருத்தி. அட லூசு, நீ ஏன்டி இப்படி வேகமா ஓடி வர? இவ எப்பவுமே இப்படிதான்பா. பிள்ளைங்க காலேஜ் லீவ் விட்டு ஊருக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது இப்படிதான் ஓடி வருவோம். ஏன்டி இப்படி ஓடி வரோம் கேட்டா, பிள்ளைங்க போட்டா கண்ணில் பார்க்கணுமா. உங்களையும் தான் சொந்த பிள்ளைய தான் பார்த்துருக்காப்பா. நல்ல பொண்டாட்டிப்பா எனக்கு. உங்களுக்கு பஸ்ல ஏறுமா? ஏறுப்பா. போயிட்டாப்பா. சார், இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க, ரூட் தெரியாது. போற வழியில் ஹைவேஸ்ல இறங்கி விடுங்க சார். பாத்துங்க சார். சரிப்பா.